நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த திரு சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிஞ்சது, மே 4ஆம் தேதி ரிசல்ட். நீங்களும் களத்தில் போய் பணியாற்றியிருக்கீங்க. எப்படி சார் இருக்குது பாஜகவுக்கு என்டிஏவுக்கான களம் எப்படி இருக்குது? ஒரு பக்கம் டிவிக்கேவும் கடுமையான போட்டியை கொடுப்பாங்கன்றத கருத்து கணிப்புலையும் சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்க? இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. இப்போ நம்ம ஃபீல்டில் இறங்கி ஒரு 10-15 நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஒரே ஒரு திருச்செந்தூர் தொகுதியில் ஒரு தொகுதி நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா 25 திருச்செந்தூர் தொகுதி பற்றி நம்ம பேசுகிறோம்னா 25 வருஷமாக எதுவுமே அங்கே நடக்கலை. இப்போ நீங்கள் வெளியே நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், திரும்பி வருவோம். அந்த ஊருக்குள்ள அந்த தொகுதிக்குள்ளே போய் நீங்கள் உள்ளே பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு பஸ் ஸ்டாப் இருக்காது, தண்ணி வசதி கிடையாது. அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா நிறைய குளம் நிறைந்த பகுதிகளாக தான் இருக்குது. தூர்வாரினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இந்த படர்தாமரை மாதிரி ஒரு செடி ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சு தான் இருக்குது. நீர்நிலைகளை மேம்படுத்தணுங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. அப்போ 25 வருஷம் ஒருத்தருக்கே நீங்கள் திரும்ப வாக்கு கொடுத்து அவர் ஜெயிக்க வச்சு எதுவுமே பண்ணலைங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ அதேமாரி இந்த இடம் ஒரு ஓட்டு கேட்க எங்கெல்லாம் உள்ளே நிறைய இடங்கள் அவர் உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஒரு சைடு இருக்குது, இவர் எதுவுமே பண்ணலைங்கிறதும் தெரியுது. அப்போ ஒரு மாற்று கொடுக்கலாம், மக்கள் இன்னும் ஏன் இவங்களுக்கே கொடுத்து ஒன்றுமே நடக்கலையே, இன்னொரு பகுதி கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஏன்னா எல்லா இடங்களும் போகும்போது வரவேற்புகளாக இருக்கட்டும், அவங்கள அவங்க குறைகளை சொல்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த 5 வருஷத்தில் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த வேட்பாளர் என்ன சொல்கிறாரு, நான் அவங்களுக்கு பயணிகள் நிலர் கூட ஏசியோடு கட்டித்தரேன் அப்படிங்கிறாரு. நான் செய்யறதுக்கு ஒரு ஆள்